Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம வீடியோல tulip pant cutting and stitching பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல tulip pant cutting and stitching வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். நீங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான், பட் அளவு பேண்ட்ல இப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து இதை வந்து கட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2.5 மீட்டர்ஸ் வந்துட்டு நான் கிரேப் மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இந்த கிரேப் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கோன் ஷேப்பில் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்போ உங்களுக்கு பார்க்கும்பொழுது தெரியும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஃபோல்டிங் சைடு என்னுடைய பக்கமாக இருக்குது, ஓப்பன் சைடு எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் இருக்குது பாருங்கள், அதிலிருந்து மேலே ஒரு 5 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ க்ளோசிங் சைட்லேயும் ஓப்பன் சைட்லேயும் 5 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஒரு கால் கூடைய அதை தான் வந்து நம்ம இப்போ கட் பண்ணுற துணி தான் கட் பண்ணுறோம். இதை கட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுதான் அளவு பேண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராச் லைனுக்கு கீழே இந்த பாட்டம் ரவுண்ட்லேருந்து கிராச் லைனுக்கு கீழே வரைக்கும் எவ்வளவு இருக்குது மெஷர்மெண்ட்னு பார்க்கலாம். 29 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து நம்ம உள்பக்க உயரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா பேண்ட்டில், அந்த உள்பக்க உயரம். இப்போது நான் அந்த ஓப்பன் சைடில் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் சைடில் இதை நான் மார்க் பண்ணுறேன். டுவெண்ட்டி 9 இன்ச்சஸ் இருந்தது. நான் ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி 30 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபோல்டிங் சைடில் இந்த பேண்ட்னுடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மேலே எலாஸ்டிக் வரைக்குமே வந்துட்டு நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். இப்போ 38 இன்ச்சஸ் இருக்குது. இப்போது கீழே இருந்து 38 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணுறேன். கீழிருந்து மேலே 38 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன். இப்போ கீழே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த இடத்துல டேப்பை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த ஹைட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிகிட்டே வரலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அம்பர்லாக்கு வந்து எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் வந்து இதை நான் வந்து மார்க் பண்ணிகிட்டே வரேன். ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த அம்பர்லா ஷேப்க்கு வந்திருக்கு. பாருங்க, இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே இருந்து ஹைட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேண்ட்டில் மேலிருந்து இந்த கிராச் லைனை நான் மெஷர் பண்ணுறேன். இப்போ கிராச் லைன் பாருங்கள் 12.5 இன்ச்சஸ் இருக்குது. அதை இந்த ஓப்பன் சைடில் மேலிருந்து கீழே மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச்சு ஷேப் கொடுக்கறதுக்காக மார்க் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். சாரி, இதில் நான் மேலே வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். கீழே 12.5 இன்ச்சஸ் வரைக்கும் மார்க் பண்ணணும். அது கட் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ இது நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த கீழே இருக்க மார்க்கிங் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கிராச் வந்து கட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டுலிப் பேண்ட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்கும் பேண்ட்டு. அதுக்காக இந்த ஃபோல்டிங் சைடில் பாருங்கள் 4 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணுறேன். நமக்கு எந்த அளவுக்கு இந்த கிராஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் 4 இன்ச் அளவுக்கு கிராஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபோல்டிங் சைடில் 4 இன்ச்சஸ் மேலே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி இதை கட் பண்ணிட்டேன். பாருங்கள், நமக்கு ஒரு பக்கம் கட் பண்ணிட்டோம். இப்போ அதையே அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் துணி வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பீஸை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி நம்ம இன்னொரு பீஸையும் கூட கட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நீங்கள் டுலிப் பேண்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோ. பிகினர்ஸ் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லையா, அதை நான் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன் கட் பண்ணி. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு பக்கம் காலுக்கு 2 பீஸ் வந்து கிடைக்கும். டோட்டலாக நமக்கு 4 பீசஸ் வந்து இதில் கிடைக்கும் இந்த பேண்ட்டில். ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இது ஃபுல்லாக பார்க்கும் பொழுது. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ராச் லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த 2 பீஸ் எடுத்து நான் க்ராச் லைனை வந்து தைச்சி விட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் எலாஸ்டிக்லேருந்து வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருப்பேன். அது எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ஹைட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்ததுனால நான் அப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பேண்ட்டில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா எலாஸ்டிக்கு 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீமிங்க்கு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நீங்கள் ஹைட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் க்ராச் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த பீசஸை 2 பக்கத்துலேயும் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ராச் லைன் ஜாயின் பண்ணிட்டோம்னாலே நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் க்ராச் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா 2 பக்கமும் நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட் பேண்ட்டுக்கு இப்படி தான் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு க்ராச்சு, நெக்ஸ்ட்டு வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணுவோம். சேம் அதே மெத்தட் தான் இது. நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த காலினுடைய அந்த பாட்டம் ரவுண்டு வந்து அந்த ஷேப் மேலே ஏறின மாதிரி இருக்கும். இது சைடில் வரும். இதுதான் வந்துட்டு அந்த 2 பேண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. பாருங்கள், இப்போ நம்ம சைடு வந்து 2 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய அந்த பாட்டம் ரவுண்டை வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சில் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சு கூட நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள், இப்போ நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த பாட்டம் ரவுண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நான் 1/4 இன்ச் அளவுக்கு தான் டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது இந்த பாட்டம் ரவுண்டு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 5.5 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து மேலே க்ராச் லைனுக்கும்
அதுக்கப்புறமா அப்படியே இன்னொரு பக்கம் காலினுடைய அந்த பாட்டம் ரவுண்டுக்கு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நான் 2 கால்லையும் 5½ இன்ச்சஸ் வந்து பாட்டம் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, காலினுடைய சுற்றளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன் 5½ இன்ச்சுக்கு. உங்களுடைய சுற்றளவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலே வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து லூஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் 2 மீட்டர்ஸ் நார்மல் பேண்ட் மெட்டீரியல்லையே வந்துட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இப்போ கிராச் லைன்லேருந்து திரும்ப இன்னொரு கால் பகுதிக்கு நம்ம தைச்சி விட்டுட்டோம். இதே மாதிரி நம்ம இன்னொரு தையலும் கூட போட்டுக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் பேண்ட் மெட்டீரியலுக்கு 2 தையல் போடுறது பெஸ்ட்டு. பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். பாருங்கள், கிராஸில் நம்ம கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து இதில் வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த சென்டரில் இந்த கிராச்சை பார்த்த மாதிரி இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வரணும். இப்போது ரைட் சைடில் ப்ளீட்ஸ் வைக்கும்போது லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி ப்ளீட்ஸ் வைக்கணும். லெஃப்ட் சைடில் ப்ளீட்ஸ் வைக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு பார்த்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து வச்சுட்டே வரணும். இது நான் 2½ மீட்டர்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன் இதில். ஏன்னா இது கிரேப் மெட்டீரியல், ஸோ நல்லா ஃப்ளோ ஆகும். நிறைய ப்ளீட்ஸ் வந்து இருந்ததுன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அந்த சைடு வரைக்கும் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து இன்னொரு பக்கம் கிராச்சை பார்த்த மாதிரி தான் நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும். பாருங்கள், அந்த சைடு வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டு வந்தோம். இப்போது அந்த சைடு வந்ததுக்கப்புறமா ரைட் சைடு பார்த்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து வச்சுட்டு வரணும். பாருங்கள், திரும்பவும் இன்னொரு சைடு வந்துச்சு. இப்போது திரும்பவும் நம்ம ஆப்போசிட்டில் ப்ளீட்ஸ் வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ப்ளீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நமக்கு நிறைய ப்ளீட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போது இதனுடைய ரவுண்டு வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். பெல்ட்டை மார்க் பண்ணி கட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போது 22½ இருக்குது. 23 இன்ச்சஸ் வந்து நான் அதில் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது ஒரு பக்கம் 23 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ நான் இது வந்து துணி வந்து 2 துணி வந்து எடுத்திருக்கேன். அப்புறமா இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் எலாஸ்டிக் 1 இன்ச் எலாஸ்டிக் அப்படின்னா 2½ இன்ச்சஸ் அகலம் எடுத்துக்கலாம். இல்லை 1½ இன்ச்சஸ் வந்து நீங்கள் எலாஸ்டிக் வைக்கிறீங்கன்னா 3 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பெல்ட்டை வந்துட்டு இந்த பேண்ட்டினுடைய நல்ல பக்கமும் பெல்ட்டினுடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுற்றி தையல் போட்டுகிட்டே வரேன். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக வந்து சுற்றி தையல் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இதை உள் பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி
சுற்றி தையல் போட்டுட்டே வரலாம். நம்ம இதில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 1.5 inches 2 inchesக்கு கேப் விட்டுறலாம். எதுக்காகன்னா நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக நம்ம எப்போவுமே வந்து கேப் விடுவோம் இல்லைங்களா, அதுக்காக நம்ம கேப் விட்டுக்கலாம், விட்டு தைச்சிடலாம். பாருங்கள், இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு 1.5 inchesக்கு நான் கேப் விட்டுருக்கேன். இதில் நம்ம எலாஸ்டிக் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 20.5 inches வந்துட்டு நான் எலாஸ்டிக் எடுக்கிறேன். ஹிப் ரவுண்டு பார்த்திங்கன்னா எனக்கு 20 வந்து தேவை. அதாவது எலாஸ்டிக்கினுடைய ரவுண்டு 20 வந்து எனக்கு தேவை. நான் 1/2 inch வந்து எலாஸ்டிக் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதனுடைய ஹிப் ரவுண்டு பார்த்திங்கன்னா 23 inches வந்து ஹிப் ரவுண்டு. நான் 3 inches மைனஸ் பண்ணி 20 inches இதில் வந்து எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் ஜாயின் பண்ணிட்டோம். 2 பக்கம் இருக்கிற எலாஸ்டிக்கும் சேர்த்து தையல் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இந்த எலாஸ்டிக்னுடைய அந்த சென்டரில் ஒரு தையல் போட்டுகிட்டே வரலாம். இது வந்து எதுக்காக நம்ம போடுறோன்னா, அந்த எலாஸ்டிக் வந்து திரும்பாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக தான். நீங்கள் தைக்கும் பொழுது இந்த எலாஸ்டிக் வந்து நல்லா பிடிச்சு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இழுத்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வரணும். அப்போ அந்த கேதர்ஸ் வந்து ரொம்பவே அழகாக தெரியும் நமக்கு பேண்ட்டில். இதே மெத்தடில் தான் வந்து நம்ம ஸ்கர்ட்டில் எலாஸ்டிக் போடுறதுனாலும் சேம் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், ரொம்பவே நீட்டாக வந்து கேதர் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நான் சைடில் இந்த பேண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் பீடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே நீட்டாக நமக்கு ஒரு டுலிப் பேண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட், ஈஸி மெத்தடில் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பிகினர்ஸ் வந்து இதே மெத்தடில் ட்ரை பண்ணி